இனிய தமிழர்களே வணக்கம். இந்த நீதிமன்றங்கள் 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்திலிருந்து இந்த வழிபாடு, இந்த வேள்வி செய்வது, இதையெல்லாம் சூத்திரர்களுக்கு இல்லை, பஞ்சமர்களுக்கு இல்லை என்று பல தீர்ப்புகளை தந்திருக்கின்றன. அதனாலேயே பலரும் நாங்கள் பிராமணர்கள் என்ன சொல்லிக் கொண்டார்கள், அதில் நம்முடைய இந்த ஆசாரிகள் தங்களை பிராமணர்கள்னு சொல்லிக்கொண்டு விஸ்வகர்ம பிராமண வம்ச பிரகாசிகைங்கிற ஒரு நூலையே மிகச்சிறந்த ஆசிரியர் டி.எம். தெய்வசிகாமணி ஆச்சாரியார் FRSA லண்டன் ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார். ஒரு மிகச்சிறந்த நூல் நண்பர்களே, கிட்டத்தட்ட 250 பக்கம். அவருடைய மேடை பேச்சு தமிழ், அவருடைய மேடை தமிழ்ங்கிற நூல் ரொம்ப புகழ்பெற்றது. நாங்கள் கல்லூரிகளில் பாடமெல்லாம் வச்சுருக்கிறோம். இவர் அந்த காலத்தில் லண்டனில் FRSA படித்தவர். அந்த தெய்வசிகாமணி ஆச்சாரியார் ரொம்ப ஆழ்ந்த புலமையுடையவர் இந்த 4 வேதங்கள்லேயும். அவர் 1930-40 காலங்களில் ரொம்ப நுட்பமாக எப்படி இந்த வேதத்தில் விஸ்வகர்மாவை பற்றி சொல்லி இருக்கிறது, நாங்கள் தான் விஸ்வகர்மாக்கள், இப்போலாம் கூட இந்த விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த புராணங்கள், இந்த இதிகாசங்கள் என்ன சொல்லப்படுகிற பாரதம், ராமாயணம், 14 புராணங்கள், இவையெல்லாம் எப்படி எங்களை கீழே வீழ்த்தியது, இந்த வேதத்தில் நாங்கள் பெருமையாக பேசப்படுகிறோம், நாங்கள் தீண்டத்தவராக எப்படி இவர்களாலே திட்டமிட்டு ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நிறைய இவர்கள் வாதிட்டு இருக்கிறார்கள். நண்பர்களே, ஒன்று நீங்கள் நுணுக்கமாக கவனிக்கணும். 1818க்கு பிறகு தான் கிரிமினல் சட்டத்துக்கு கீழே இந்த நாட்டில் மேட்டுக்குடியினர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அதற்கு முன்னால் அவர்களை இந்த கிரிமினல் சட்டம் ஒன்று செய்யாது. இப்போ நம்ம இந்த சித்தூர் ஜில்லா அதாலத்து கோர்ட் வழக்கு இருக்கிறதே, அந்த வழக்கில் கூட அது 1814 தொடுக்கப்பட்ட வழக்கு. நண்பர்களே, யார் யார் அந்த வழக்கில் பிரதிவாதிகள்? நீங்கள் பஞ்சாங்கம் குண்டையன், அவர் தான் ரொம்ப இந்த நாம் அன்றைக்கி பார்க்க போகிற ஆட்கள் ரொம்ப முக்கியமானவர். அவரை சார்ந்த அருணாச்சல ஐயன், வெங்கட சுப்பு சாஸ்திரி, விஸ்வபதி சாஸ்திரி, அப்புறம் தீட்சதர், எக்கிய தீட்சதர், வியாசப்பட்டர், அப்போ இருந்து சூரியநாராயண சாஸ்திரி, ஜோகி சாஸ்திரி, வந்தவாசி, சிராஸ்தையர், இந்த ஒரு 10 பேர். அதில் ஒரு ஆசாரியும் இருக்கிறார். அதையும் நம்ம நுணுக்கமாக கவனிக்கணும். இவங்கெல்லாம் எப்படி நீங்கள் வேள்வி செய்யலாம், இந்த ஐந்தொழிலாளர்களாகிய ஆசாரிகள் வேள்வி செய்வது தவறு என்று இவர்களை குண்டாந்தடி கொண்டு தாக்குகிறார்கள், அடிக்கிறார்கள். அப்போது கிரிமினல் வழக்கு தொடுக்கப்படுகிறது நீதிமன்றத்தில், கிழக்கிந்திய கம்பெனிக்கு கீழ் 1814 நண்பர்களே. அந்த வழக்கை தொடுத்தவர்கள் யார்? மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. வெள்ளை ஆசாரியார், மார்கசாய ஆசாரி, அவர் தான் நண்பர்களே ஆழ்ந்த புலமையுடையவர். இந்த வடமொழி நூல்கள்லையும் வேதத்திலையும் கிட்டத்தட்ட 80 பக்கம் இருக்கிற இந்த நூலில் அவர் 100க்கும் மேற்பட்ட மேற்கோள்களில் வேதங்கள்லேருந்து எடுத்து நீதிமன்றத்தில் அன்றைக்கி வாதிடுகிறார். இந்த மார்கசாய ஆச்சாரியாரை நான் ரொம்ப நுட்பமாக அந்த வெங்கடாச்சல நாயக்கர் மாதிரி, அந்த காலத்து தந்தை பெரியார் மாதிரி, அந்த காலத்து இந்த வைகுண்டர் மாதிரி, அப்போ 1814களில் இவங்கெல்லாம் இல்லை. இதையும் நம்ம மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். அப்போது பிற்காலத்தில் நம்ம அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்களெல்லாம் தமிழர்களில் தோன்றிய போராளிகள். அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் தோன்றிய போராளியாக நான் அந்த மார்கசாய ஆச்சாரியாரை பார்க்கிறேன். அதுக்கு காரணம் இந்த பொலிவு நம்ம இடையில பார்க்கலாம். ருத்ர ஆசாரியார், வெங்கடாச்சல ஆசாரியார், நல்ல ஆசாரியார், குழந்தை ஆசாரியார், சின்னக்கண்ண ஆசாரியார், அருணாச்சல ஆசாரியார், மகாதேவ ஸ்தபதியார், தட்சிணாமூர்த்தி ஸ்தபதியார், வரதாச்சாரியார். அப்போ இந்த ஸ்தபதிகள், இந்த ஆசாரியார்கள் இவங்கெல்லாம் கல்தச்சு, இப்போ நம்ம ஊர்கள் இருக்கக்கூடிய அத்தனை கல் கோயில்களையும் செய்கிற கல்தச்சர்கள் இவர்கள் தான். மரவேலைப்பாடு செய்பவர்கள் இவர்கள் தான். இரும்பு கொல்லர்களாக இருப்பவர்கள் இவர்கள் தான். தகரத்தில் கொப்பரை செய்பவர்கள் இவர்கள் தான். அப்போது மரம், அப்புறம் சிற்பம், நகை, இப்படி இந்த 5 தொழில் செய்கிற இவர்கள் தங்களை விஸ்வகர்மாக்கள் என கூறிக்கொள்கிறார்கள். அதனால் அவங்க தங்க வீட்டு திருமணத்தில் தாங்களே பூணு நலிந்து கொண்டு திருமணத்தையோ அல்லது இன்ன பிற குடும்பச் சடங்குகளையோ செய்கிறார்கள். அப்போ இதில் ஒரு பெரிய வினோதத்தை பார்க்குறோம். பலரும் சேர்ந்து கொண்டு அவர்களை அடிக்கிறார்கள். இதில் சூத்திரர்களாகிய பலரும் சேர்ந்து கொண்டு அடிப்பது தான் வினோதமானது. இன்னும் கூட சில வழக்குகளை நம்ம பார்க்கிறோம் நண்பர்களே. இந்த 1814 வழக்கு மட்டும் இல்லை, 1862 ஒரு வழக்கு, 1856 ஒரு வழக்கு, 1857 சேலம் அதாலத்து கோர்ட்டில் நம்பர் 141 இருந்த வழக்கு, அதே போல் 1891 கோயம்புத்தூர் ஜில்லா சத்தியமங்கலம் டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டில் இருந்த வழக்கு, அதே காலகட்டத்தில் கொள்ளைகாலில்
முதல் வகுப்பு மேஜிஸ்ட்ரேட்டு நடந்த வழக்கு, 1893 டிசம்பர் 7 ஆனரபிள் ஜஸ்டிஸ் முத்துசுவாமி ஐயர்கிட்ட கீழே வந்த வழக்கு. இப்படி நண்பர்களே பல்வேறு வழக்குகளில் இவங்க வழக்கு போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிமினல்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அல்லது தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், தண்டனை பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அந்த பகுதியில் இருந்த படையாட்சிகள் அல்லது கவுண்டர்கள், இப்படி இன்ன பிற சூத்திரர்கள் தான் இவர்களை தாக்குகிறார்கள். அதை நம்ம அந்த பிரதிவாதிகளாக அவர்கள் இருக்கிறது மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. இப்போது நாம் இந்த சித்தூர் ஜில்லா அதாலத்து கோர்ட்டு தீர்ப்புக்கு வந்துடுவோம். இந்த சித்தூர் ஜில்லா அதாலத்து கோர்ட்டு தீர்ப்பில் இந்த நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட இந்த மார்கசகாய ஆச்சாரியார், அவர் பண்டிதர் நண்பர்களே. அந்த காலத்தில் அந்த பக்கம் தாக்கியவரில் பஞ்சாங்கம் குண்டையர். அப்போது இந்த பஞ்சாயத்து கோர்ட் என்கிற கோர்ட் அப்போது இருக்கிறது நண்பர்களே. அந்த நீதிமன்றத்தில் விவாதம் நடக்கிறது. பண்டிதர் சோமசுந்தரம் பிள்ளையும் அதில் கலந்து கொள்கிறார். அதில் நடுவர்களாக எல்லோருமே இருக்கிறார்கள். அதில் பிள்ளைமார் இருக்கிறார்கள், நாயர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் நாயுடுக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே நடுவர்களாக இருந்ததால் இந்த இவர்களுக்கு இடையில் நடக்கிற அந்த விவாதத்தை பார்க்கிறார்கள். அந்த விவாதம் ரொம்ப பெரியது நண்பர்களே, பலரும் படிக்க வேண்டிய ஒன்று. அதில் நான் 1-2 மட்டும் சுட்டி காட்டிட்டு செல்கிறேன். அந்த குண்டையர் என்ன செய்கிறார், நீங்கள் வேள்வி செய்வதற்கு தகுதி இல்லை, காரணம் நீங்கள் மாமிசம் உண்பவர்கள் அப்படின்னு சொல்கிறார், நீங்கள் மது இருந்துபவர்கள் அப்படிங்கிறார். அப்போ அந்த விவாதத்தில் நம்முடைய மார்கசகாயர் வாதாடுகிறார் நண்பர்களே, இதை பற்றிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, சாதாரணமாக மற்றவன்லாம் குடிகாரன்தான், நீங்கள் குடிகாரர்களுக்கே அரசர்கள் அப்படிங்கிறார். ஏன்னா இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையில் அந்த மாமிசங்களை உண்பவர்கள் நீங்கள் 3 பாத்திரங்களை வைத்திருப்பீர்கள், அது ஒன்றுக்கும் தனித்தனி பேர் வைத்திருக்கிறீர்கள், இந்த லாகரி வஸ்துகள் ஆகிய இந்த கல் இவற்றையெல்லாம் குடிக்கிறீர்கள், பூஜை செய்கிறீர்கள், சக்தி பூசை, காலவைரவ பூசை, சொர்ண வைரவ பூசை, ஆதிவார பூசை, இந்த மாதிரி பெரிய பட்டியல் போட்டுட்டு அப்போல்லாம் நீங்கள் சாராயத்தை வஸ்துன்னு சொல்லுவீங்க, அந்த சாராயத்தை வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு கடம்னு சொல்லுவீங்க, அதை குடிப்பதற்கு வஸ்து தரிசனம் என்பீர்கள். ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். சாராயம் குடிக்கிறதுக்கு பேர் வஸ்து தரிசனமாக. தென்னங்களுக்கு ஆகாச பால்னு பேரான், பணங்களுக்கு கற்பகத்தேன்னு பேரான், கஞ்சாவுக்கு கற்பம்னு பேரான், அதை குடிப்பதற்கு தூபசாந்தின்னு பேரான். ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கலாம். பூஜை செய்கிற போது இதையெல்லாம் அவர்கள் குடிப்பார்கள். ஆகாச பால் குடிப்பார்கள். அதே போல் கர்ப்பம்னு சொல்லி கஞ்சாவை அவங்க இழுப்பாங்க, அதுக்கு பேர் தூய சாந்தின்னு பேர், மாமிசத்திற்கு சுத்தின்னு பேர், மச்சத்துக்கு ஜலபுஷ்பம்னு பேர், கருவாட்டுக்கு காந்தம்னு பேர், கோழிக்கு குப்பைக்கூரைன்னு பேர். இந்த மாதிரி கள்ள பெயர்களை வைத்துக்கொண்டு நீங்கள் வேதத்தில் இவர்கள் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் முத ஒரு பாத்திரத்தில் கல்லை கொடுத்தா அதுக்கு ஸ்தூலம்னு பேர் வைப்பீங்க, 2வது ஒரு பாத்திரம் கொடுத்தா அதுக்கு சூஷ்மம்னு பேர் வைப்பீங்க, அதுவே 3வது ஒரு சுற்று அந்த சாராயத்தை கொடுக்குற போது அதுக்கு காரண பாத்திரம்னு சொல்லுவீங்க, மிச்ச சொச்சத்தெல்லாம் ஊற்றி எல்லாரும் குடிக்கிறப்போ பைரவ பாத்திரம்னு சொல்லுவீங்க, ஆண் பெண்ணெல்லாம் சேர்ந்து குடிப்பீங்க. அப்படி ஆண் பெண்ணெல்லாம் சேர்ந்து குடித்து விட்டு யார் வேண்டுமானாலும் எந்த பெண்ணோடு வேண்டுமானாலும் பாலுறவு வைத்துக் கொள்ளலாம், அது தெய்வீகம் என நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது மட்டும் இல்லை, இந்த பிதுர் இன்னும் இந்த சான்றோர்களுக்கு இறந்தவர்களுக்கு உணவு தருகிறீர்களே, பெரிய பட்டியல் தர்றார் நண்பர்களே. ஒரு ஆத்மா எப்போ சாந்தி அடையும், மீனெல்லாம் போட்டோம்னா 2 மாதத்தில் சாந்தி அடையும், மான் மாமிசம் கொடுத்தா 3 மாதத்தில் சாந்தி அடையும், செம்மறி ஆடு மாமிசம் கொடுத்தா 4 மாதத்தில் சாந்தி அடையும், வெள்ளாட்டு மாமிசத்தை கொடுத்தா 6 மாதத்தில் சாந்தி அடையும். பெரிய பட்டியல் வருகிறது நண்பர்களே. புள்ளிமான் 7 மாதம், கருப்பு மான் 8 மாதம், கலைமான் 9 மாதம், கொளுத்த முள்ளம்பன்றி காட்டெருமை கடா கொடுத்தா 10 மாதம் வரையிலும் அந்த ஆத்மா அமைதியாக இருக்கும். முயல் கறியையும் ஆமல் கறியையும் கொடுத்தால் 11 மாதம் என சொல்லிவிட்டு அந்த கறியெல்லாம் நீங்களே உண்பீர்கள். பசுவின் பால் தயிர் 1 வருடம் வரை அது அமைதியாக இருக்கும். கிழட்டு வெள்ளாட்டு கடா மாமிசத்தை சாப்பிட்டால் 12 வருடம் அந்த ஆத்மா சாந்தி அடையும். வாழை மீனில் முள் இருந்துச்சுன்னா அதை சிவந்த ஆட்டு மாமிசம் இருந்தால் அளவற்ற நாளில் அந்த பிதுர்கள் திருப்தி அடைவார்கள். இப்படித்தானே உங்கள் வேதத்தில் இருக்கிறது. நீங்கள் அதைத்தானே செய்கிறீர்கள். நீங்கள் சாப்பிட்டால் அது பிரசாதம், நாங்கள் சாப்பிட்டால் நாங்கள் கறி தின்பவர்கள், நாங்கள் குடிப்பவர்களா? நீங்கள் நண்பர்களே, இது 1814 நீதிமன்றத்தில் நடக்கிற விவாதம்.
அப்படி இவர் விவாதங்களை முன்வைக்கிற போது பல நூறு வேதங்கள்லேருந்து எடுத்து காட்டுகிறார். நீங்கள் அந்த நூலை சித்தூர் ஜில்லா அதாலத்து கோர்ட்டு தீர்ப்புன்னு சொல்லி நம்ம ஆனைமலை பகுதியிலேருந்து அங்கே இருக்கக்கூடிய விஸ்வகர்மா அமைப்பினர் வெளியிட்டிருக்கிறார்கள். 1975 மறுபதிப்பு வந்திருக்கிறது. 1819 அந்த நூல் வந்திருக்கிறது. பிறகு மறுபதிப்பு வந்திருக்கிறது. இந்த காலத்தில் அந்த தொடர்களை படிக்கிறது நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது நண்பர்களே. இப்படி இந்த விவாதத்தில் இவர் முன்வைக்கிற இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுவிட்டு அந்த பஞ்சாயத்துதாரர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த விஸ்வகர்மாக்கள் அனைத்து கோவில்களிலும் சென்று கருவறைக்குள்ளே பூஜை செய்து தகுதியுடையவர்கள் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அப்போது அந்த நீதிமன்றத்தை ஒரு கோரிக்கை வைக்கிறார். இவங்க எங்களை அடித்தாங்களே, அதுக்கு என்ன தண்டனைன்னு. அது அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியவில்லை அன்றைக்கு சட்டத்தில். பிறகுதான் வெள்ளைக்காரர்கள் அந்த சட்டத்தை திருத்துகிறார்கள். அப்போ ஒருவர் வேள்வி செய்தால் தன் வீட்டு குடும்பத்துக்கு செய்தாலே அவர்கள் அடித்திருக்கிறார்கள், அதற்கு நீதிமன்றத்தில் சட்டம் இல்லை நண்பர்களே. பிறகுதான் 1816-18 காலங்களில் இந்த மாதிரி கிரிமினல் சட்டத்துக்கு கீழே அவர்கள் உட்படுத்தப்படுகிறார்கள். இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம். கேரளாவில் கூட வைகுண்ட சாமிகள், இன்னும் அங்கே நாராயணகுரு, இது போன்ற குருக்களுக்கு கோர்ட்லேருந்து கலந்து கொள்வதற்கு விதிவிலக்கெல்லாம் அந்த காலத்தில் அளிக்கப்படுவதை நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஆமாம், அதே போல் இவர் இந்த கோத்திரங்களுக்கு பெரிய விளக்கம் கொடுக்குறார். நீங்கள் சொல்கிற கோத்திரத்தில் இருக்க அத்தனை பேரும் முறையான உறவுகளில் மீனவர்களுக்கும், முறையற்ற உறவுகளில் அங்கே இருந்த தாசிகளுக்கும், முறையற்ற உறவுகளில் இன்ன பிற சூத்திரர்களுக்கும் பிறந்த பிள்ளைகள் தானே உங்கள் கோத்திரம், அதன் வாரிசுகள் தானே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்னு இந்த மார்கசகாய ஆச்சாரியார் பேசுவது இருக்கிறதே நண்பர்களே, நமக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கிறது இவர்களுடைய இந்த போக்குகளெல்லாம். அப்புறம் பரிந்துரைக்கப்படுகிறது சிவில் வழக்குக்கு. சிவில் வழக்கு தொடுக்கிறார்கள். இந்த மாதிரி தண்டித்ததால் அவர்களுக்கு அன்றைய காலத்தில் 550 ரூபாய் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அப்போ 550 ரூபாயை கோர்ட்டு செலவுக்கும் இவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் 1818 இந்த மார்கசகாய ஆச்சாரியார் நீதிமன்றத்தில் வாதாடி வாங்கி இருக்கிறார். இதுதான் நண்பர்களே இந்த சித்தூர் ஜில்லா அதாலத்து கோர்ட்டு தீர்ப்பினுடைய மையம் நண்பர்களே. அப்போது அன்றைக்கு இந்த குண்டையருங்கிற ஒருவர் முடிஞ்சளவு வாதாடுறார். அவருக்கு வேதமும் தெரியல, ஒன்றும் தெரியல. மார்கசகாய ஆச்சாரியார் நூற்றுக்கணக்கான வேத புராணங்களை எடுத்து காட்டுகிறார். அதை தான் இவங்க சொல்கிறாங்க. நீங்கள் சும்மா பேசுகிறீங்களே தவிர உங்களுக்கு சான்றுகள் தர முடியவில்லை. மார்கசகாய ஆச்சாரியார் தருகிறார். அப்போ 2 ஆளுமைகளை பார்க்குறோம். 1930-40 சைவக சாகாமணி ஆச்சாரியார், விதுவான் சுப்பிரமணிய ஆச்சாரியார், 1814 பண்டிதர் மார்கசகாய ஆச்சாரியார். இவர்களெல்லாம் இந்த விஸ்வகர்மாக்கள் என சொல்லப்படுகிற இந்த ஆசாரி சமூகத்தில் தோன்றி கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும், நீங்கள் அன்றைய சென்னை மாகாணம், கேரளா உட்பட பல ஊர்களையும் வாதாடி தாங்கள் கோவிலில் பூஜை செய்வதற்கு உரிமை பெறுகிறார்கள். அதில் தான் நம்ம தெய்வசிகாமணி ஆச்சாரியார் ஒரு பெரிய புள்ளி விவரத்தை கொடுக்குறார். இந்த 13 வழக்குகள் 1928 வரையிலும், ஏன்னா இவர் பலரும் தாக்குகிறார்கள். ஆமாம், வடநாட்டிலையும் சரி இங்கேயும் சரி இந்த விஸ்வகர்மாக்கள் எப்படி தங்களை பார்ப்பனர்கள் என நியமித்து உறுதிப்படுத்தி கொண்டார்கள் நீதிமன்றத்தில். ஆனால் இன்று வரை நண்பர்களே, பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியில் நீதிமன்றத்தில் நாங்கள் பார்ப்பனர்கள் என அறிவித்து தீர்ப்பு வாங்கியவர்களால் கோயிலில் போய் அங்கே பூசணை செய்ய முடியவில்லை என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது மிக மிக நுட்பமான ஒன்று. நீங்கள் அர்த்தநாசிரபெருமான் ஒரு வன்னி இருந்தார். அவர் நீதிமன்றத்தில் நாங்கள் சூத்திரர்கள் இல்லைன்னு சொன்னார். என்ன காரணம் என்பது? மன்னவீடு கிராமங்களில் நீங்கள் நிலம் வைத்துக்கொள்ள உரிமை இல்லை சூத்திரர்களுக்கு. அங்கிருந்த பார்ப்பனர்கள், அங்கிருந்த சைவ வெள்ளாளர்கள், இவர்கள் தான் நிலம் வைத்துக்கொள்ள உரிமை, அவர்கள் சர்சூத்திரர்கள் நிலம் வைத்துக்கொள்ள உரிமை என்று நிலத்தை எல்லாம் பிடுங்கி கொண்ட போது நாங்கள் சத்திரியர்கள் நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் கோவிலுக்குள் நுழையக்கூடாது என சொன்னபோது இந்த ஆசாரியார்கள் தங்களை விஸ்வகர்ம பிராமணர்கள் என அழைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த ஒரு சமூகவியலை, சமூக உளவியலை நாம் புரிந்து கொண்டால் தான் அந்த 18ஆம் நூற்றாண்டில் இங்கு என்ன நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. அந்த வகையில் இந்த விஸ்வகர்ம பிராமண வம்ச பிரகாசிகை என்கிற தெய்வசிகாமணி ஆச்சாரியார் 1950 சாது அச்சுக்கூடம் ராயப்பட்டையில் வெளியிட்ட இந்த நூல் இருக்கிறதே நண்பர்களே, பல்வேறு தரவுகளை நமக்கு தருகிற நூலாக இருக்கிறது. அதே போல் சித்தூர் ஜில்லா அதாலத்து கோர்ட்டு தீர்ப்பு இருக்கிறதே நாம் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் நீதிமன்றத்தில் போய் தீர்ப்பு வாங்கினால் கூட அவர்களை இவர்கள் இந்த சனாதனம் அழித்துவிடும்.
கருவறைக்குள் அவர்கள் விட்டுவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள் என்பதை நாம் கவனப்படுத்துவதற்காகவே இதை பதிவிட்டிருக்கிறோம். மிக்க நன்றி. இதை நாம் மிக நுட்பமாக இந்த 2 நூல்களையும் வாசிக்க வேண்டும் நண்பர்களே.